எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நாங்கள் எப்படி யுகாதி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலும் வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் கலர்ஸ் யூஸ் பண்ணி கோலம் போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாவிலை தோரணம் வந்து எஸ்பெஷலி இந்த யுகாதி ஃபெஸ்டிவல் அன்றைக்கி மஸ்ட்டாக நாங்கள் வந்து வீட்டு வாசலில் கட்டுவோம். எதனால் அப்படின்னா இந்த மாவிலை தோரணம் வந்து வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். தெலுங்கு அண்ட் கன்னடிகா பீப்புளுக்கு வந்து இந்த யுகாதின்றது வந்து ஒரு நியூ இயர் மாதிரி. ஸோ நான் மாவிலை தோரணம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வசல்ஸ் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து யுகாதி அப்படின்னாலே வந்து தூர் தால் ஒப்பட்டு செய்கிறது பழக்கம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சென்னை தால் யூஸ் பண்ணி கூட ஒப்பட்டு செய்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து தூர் தால் யூஸ் பண்ணி தான் ஒப்பட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த தால் வந்து நல்லா வெந்திருக்கு. அதனால் நம்ம அந்த வாட்டரையும் தாலையும் செப்பரேட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாட்டரை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரசம் செய்ய போகிறோம். அந்த ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் பின்னாடி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒப்பட்டு செய்கிறதுக்காக நான் மைதா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு யூஸ் பண்ணி தான் ஒப்பட்டு செய்ய போகிறோம். 1/4 கிலோ மைதா மாவு, 1/4 கிலோ தூர் தால் அண்ட் ஒரு 250 கிராம்ஸ் வந்து வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம வந்து தூர் தால் வேக வச்ச வாட்டரில் வந்து இப்போ நம்ம புளியை வந்து போடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி புளியை வந்து இந்த ஹாட் வாட்டரில் போடும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொட்டு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஒவ்வொட்டு ரசம் செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு வெங்காயம் அண்டு 2 பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து தனியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து ஒரு 4 to 5 வந்து நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஒரு 5 ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மிதமான தீயில வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட வந்து ஒரு 2 டொமேட்டோ வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் 2 டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமா கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மிதமான தீயில வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் ஃப்ரை பண்ணும்போது இதோட அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க வந்து பண்ணி பார்க்கும்போது அது அரோமா வந்து ஃபீல் பண்ண முடியும். வீடியோல வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஊற வச்ச புளிய வந்து இதில சேர்த்துருக்கேன். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், அது கூல் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கோகோனட்டை பிளெண்ட் பண்ணியிருக்கிற மிக்சர் ஜார் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கோகோனட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து வேக வச்ச பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த எல்லா கண்டென்ட்டையும் நம்ம மிக்சர் ஜாருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இதோட கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீசனிங் பண்ணலாம். சீசனிங்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. அண்ட் கொஞ்சம் கார்லிக்கு, பேட்கி சில்லிஸ் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து நான் ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரி லீவ்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து தேவையில்ல. ஸோ இது எல்லாமே இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. நான் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன சின்னசா கட் பண்ண கொரியண்டர் லீவ்ஸை வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒன்ஸ் வந்து இது பாயில் வந்தாலே போதும். ரசம் வந்து நிறைய நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு வாட்டி பாயில் வந்தாலே வந்து நம்மளோட கேஸோட ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க நம்மளுடைய ஒಬ್ಬட்டு ரசம் வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒಬ್ಬட்டை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி யுகாதி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணீங்க? என்னென்ன ஃபுட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அப்படின்றது வந்து காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த யுகாதி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து நம்ம சலாடும் வந்து செய்வோம். பிகாஸ் வந்து இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாமிக்கு வந்து நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோமோ அதை வந்து படிக்கணும். ஸோ அந்த வேலையை தான் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். சாமிக்கு எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து உக்காந்துட்டு இருந்தோம். அண்ட் நிறைய பேர் வந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா வந்து யுகாதி பண்டிகை அப்படின்னாலே வந்து நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பிஸியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுட்டு அண்ட் கோவிலுக்கு ஏதாவட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கோவில் போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃபெஸ்டிவல். வாங்க நம்மளுடைய ரூமில் ஒரு தானேஸ்வர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து தூங்கிட்டு இருக்க அவங்கள பேச வைக்கலாம். ವಿಡಿಯೋನಲ್ಲಿ ಬರಬೇಕಾ ಬೇಡವಾ ನೀನು? ಬರಬೇಕಾ? நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.